இன்றைக்கி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்திருந்த பக்தர்கள் சில பேர் அங்கே மலையில் எதையோ பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தோம். அவங்க இந்த கண்டங்கத்திரியை தான் பறிச்சுட்டு இருந்தாங்க. இந்த செடி ஃபுல்லாகவே பயங்கர முள் இருக்கும். இவங்க வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. இந்த கண்டங்கத்திரியோட இலை, தண்டு, காய், பழம் எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணி யாரையும் நான் பார்க்கல. பட் முதல் முறையாக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இதை வந்து பறிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க பர்டிகுலராக ஒரே ஒரு ரீசன் தான் சொன்னாங்க. சொத்தப்பல்ல குணப்படுத்துறதுக்காக இந்த பழத்தை வந்து பறிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சொத்தப்பல் இருக்கிறவங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பழத்தை வந்து நல்லா காய வச்சுட்டு சாம்பிராணி புகை போடுற மாதிரி நெருப்பில் போட்டு அதிலிருந்து வர புகையை வந்து வாய்க்குள்ளே இழுத்து அந்த புகையை மறுபடியும் ஒரு தண்ணியில் துப்புனீங்க அப்படின்னா அந்த சொத்தப்பல்ல இருக்கிற புழுவெல்லாம் வந்து அதில் விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லைங்க, விஷ காய்ச்சல், இரும்பல், சுவாச கோளாறுன்னு பல பிரச்சனைகளுக்கு இது யூஸ் ஆகுது. நாங்களும் கொஞ்சம் பழங்கள் பறிச்சுட்டு வந்தோம். உங்களுக்கு கண்டங்கத்திரியோட மருத்துவ பயன்கள் ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.